ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷனை இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் சேர்ந்து பண்ணியிருக்காங்க மக்களே. நேற்று இரவு இன்றைக்கி வெடிகாலன்னு சொல்லலாம், 1 மணி 4 நிமிஷத்தில் பண்ணிருக்கிறாங்க. எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றியும் இதில் அடுத்தது பாகிஸ்தானுடைய ஸ்டாண்டப் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. காஷ்மீரில் இருக்கக்கூடிய பஹல்கம் ஏரியாவில் இருக்க பைசரன் வேலியில் நம்ம 26 டூரிஸ்ட் இறந்து கொல்லப்பட்டதன் விளைவாக நாம் 14 டேஸில் நம்மளோட டோட்டல் டிஃபென்ஸ் சிஸ்டம் சேர்ந்து உருவாக்கிய இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது இன்றைக்கி அரங்கேற்றப்பட்டிருக்கு மக்களே. இது இப்போ நடந்ததன் காரணமாக உலக நாடுகள் அனைத்துமே பார்த்து வியந்து போகிறாங்க. ஏன்னால் அவ்வளவு எக்ஸாக்டான ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணியிருக்காங்க இந்தியன் டிஃபென்ஸ் அப்படிங்கிறதை பார்த்து வியந்து போகிறாங்க. அது ஏன்றதை பார்த்தே ஆக வேண்டும். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு ஏன் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேர் வச்சாங்கன்றதை பார்க்கலாம் மக்களே. அதாவது நம்ம டூரிஸ்ட்டு அவங்களுடைய கணவன் மனைவிகளாக குழந்தைகளோடு சேர்த்து அங்கே வந்துருந்துருக்கிறாங்க பைசன் வேலியில். அப்போ அங்கே வந்த தீவிரவாதிகள் அந்த கணவன் மகளை கொல்றாங்க. கொன்னதுக்கு பிறகு மனைவிமார் கேட்குறாங்க, என்னோடய கணவரை கொண்ட இவர் தான் என்னுடைய ஒரே உலகம், எல்லாமே இவர் தான், இவரை கொன்னதுக்கப்புறம் என்னையும் உருட வச்சுருக்க, என்னையும் கொன்றுன்னு கேட்குறப்போ இல்லை இவர் மோதிட்டு போய் சொல்லுன்னு சொல்லிட்டு திமுறா சொல்லிட்டு போயிருந்தான். அப்போது நம்மளுடைய மனைவிமார், நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய பொட்டை இழந்துட்டாங்க. அந்த பொட்டை இழந்ததற்கு விளைவாக ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பெயரில் அங்கே எத்தனை பேர் பொட்டை இழக்கிறாங்கன்றதை பாருங்கள் அப்படிங்கிறதை கொடுக்கும் விதத்தில் இந்த பெயர் அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்க முடிகின்றது. நேற்று இரவு இதை அரங்கேற்றுவதற்காக ஒரு ஸ்பெஷல் கேம்ப்பு யாருக்குமே தெரியாமல் நடந்திருக்கின்றது இந்தியாவில். ஸ்பெஷல் கேம்பில் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3 பேர் இருந்திருக்கிறாங்க. மோதியும் இருந்திருக்கிறார். அங்கேருந்து நம்மளோட ரஃபேல் விமானம் கிளம்புது. நேற்று இரவு கரெக்டாக 1 மணி 5 நிமிஷம், அதாவது விடிகால சொல்லலாம் மக்களே, 1 மணி 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் ஆரம்பமாகுது. ஸோ ரஃபேல் விமானம் கிளம்புது. அது உள்ளே பார்த்தீங்கன்னா முக்கியமாக காமாகாசி அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரோன்கள் எடுத்து கொண்டு போகின்றது. இந்த ட்ரோன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூசைட் ட்ரோன் சொல்கிறாங்க. இது மேலேருந்து நீங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ட்ரோன் நீங்கள் அமுச்சிட்டிங்கன்னா கீழே டார்கெட்டை நோக்கி அது பாட்டும் போய் அந்த டார்கெட்டை மட்டுமே அட்டாக் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்தது இந்த ட்ரோன்ஸ். இப்போ அடுத்த ஒரு கேள்வி இருக்கும் மக்களே. அதாவது இப்போ நம்மளுடைய ஃபைட்டர் பிளேன் அங்கே பறக்குது, நம்ம ட்ரோனை கீழே போடுறோம். இப்போ இதோடைய இந்த விஷயத்தெல்லாம் பாகிஸ்தானை சேர்ந்த சேட்டலைட் படம் பிடிச்சி அவங்க சொல்லியிருக்காதா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். ஆனால் அங்கே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னால் நம்மளுடைய ட்ரோன்ஸும் சரி, நம்மளுடைய ரஃபேல் விமானமும் சரி, போடப்பட்டிருக்க பெயிண்ட் அப்படிங்கிறதை எந்த சேட்டலைட்டும் கண்டுபிடிக்க முடியாத போட்டிருக்கிறோம். ஸோ அதனால் நம்ம போடப்பட்ட பெயிண்டின் காரணமாக எந்த சேட்டலைட்டும் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருக்கிறது. அந்த ட்ரோன் போய் அந்த டார்கெட்டை போய் வெடித்ததுக்கு அப்புறம் தான் வெடிச்சிருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்க முடிகின்றது. ஸோ இப்போ மொத்தமாக டார்கெட் பண்ணது 9 இடங்கள். 9 இடங்களை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பஹவல்பூர் அப்படிங்கிறது ஏன் டார்கெட் பண்ணப்பட்டிருக்குனால் பல தீவிரவாத அமைப்புகளுடைய சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்கள். அதாவது இந்த தீவிரவாத அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா ஐநா சபையால் பேன் பண்ணப்பட்ட அமைப்புகள். இப்போ பேன் பண்ணப்பட்ட அமைப்புகள் எப்படி நடத்த முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு இந்த தீவிரவாத அமைப்புகளை ஒரு போர்டு போட்டு இதோட ஹெட் குவார்ட்டர்ஸு அப்படின்னு போட்டிருக்க மாட்டாங்க. அப்படின்னும் அங்கே இப்போ டார்கெட் ஹிட் பண்ணிருக்க இந்த இடத்துல பஹல்பூரில் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற பெயரில் போர்டு வச்சுட்டு அதுக்கு அண்டர் கிரவுண்டில் நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்முடைய ரா ஏஜென்ட்ஸ் பாகிஸ்தானில் இப்போ இன்ஃபேக்ட் பஹல்கமுடைய அட்டாக்குக்கு பிறகு ஏரியா மாற்றிருக்காங்க எல்லா தீவிரவாத அமைப்புகளுமே. அந்த ஏரியா எங்கே மாற்றினாங்களோ அந்த இடத்த கரெக்டாக கணிச்சு அந்த இடத்துல அடிச்சிருக்கிறாங்கன்றது தான் இங்கே மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஸோ இங்கே பஹவல்பூரை பொறுத்தளவுக்கு வெளியே மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலு, ஹெல்த் கேர் சென்டர்ஸு அப்படிங்கிற மாதிரி போர்டு போட்டுட்டு உள்ள அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நடக்கிறது பூரா இந்த அமைப்பு நடந்துகிட்ருக்கு. முக்கியமாக இங்கே ஜெய்ஷ் இ முகமதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு பார்த்திங்கன்னா அவங்களுடைய அமைப்பை ட்ரஸ்ட்டாக மாற்றிருக்காங்களாம். ட்ரஸ்ட்டாக மாற்றி அந்த ட்ரஸ்ட்டு பேரில் போர்டு வச்சுருப்பாங்களாம். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் வாங்குறது, அதுக்கான ஃபண்டிங்கு, அதுக்கான ரிசோர்ஸை டெவலப் பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்மளுடைய ரா ஏஜென்ட்ஸ் அங்கேருந்து கீனாக வாட்ச் பண்ணி எங்கே ஏரியா ஷிஃப்ட் பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்கன்றதை கீனாக பார்த்து அதை இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதன் அடிப்படையில் இன்று விடிகாலையில் இரவு
கரெக்டாக 9 இடத்துல டார்கெட் பண்ணப்பட்டு 9மே சக்ஸஸ் பண்ணிருக்கோம். நம்ம என்ன டார்கெட் பண்ணன்னு பார்த்தீங்கன்னா பஹாவல்பூர், அதாவது நம்மளுடைய லைன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து 100 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. அடுத்தது முரித்கேன்னு சொல்லக்கூடிய 30 கிலோமீட்டர்ஸ் உள்ளே இருக்குது. அடுத்தது குல்பூர் 35 கிலோமீட்டர்ஸ் உள்ளே இருக்குது. அடுத்தது சவாய் கேம்ப் 30 கிலோமீட்டர்ஸ் உள்ளே இருக்குது. பிலால் கேம்ப் அது டிஸ்டன்ஸே நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணாமல் இருக்கிறாங்க. அடுத்தது கொட்லி கேம்ப் 15 கிலோமீட்டர்ஸ் உள்ளே இருக்குது. பர்னாலா கேம்ப் 10 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. சர்ஜால் கேம்ப் 8 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. அடுத்தது மெமூனா கேம்ப் 15 கிலோமீட்டர்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ லைன் ஆஃப் கண்ட்ரோல்லேருந்து இத்தனை டிஸ்டன்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய இந்த இடங்களை பார்த்து அடித்திருக்குது நம்ம ரஃபேல் விமானம். இதை பார்த்தா தெரியும் மக்களே, மற்ற எல்லாமே 35 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வெளியாப்பில் இருக்குது. இங்கெல்லாம் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணப்படுகின்றது. ஆனால் பஹாவல்பூரில் மட்டும்தான் எல்லா மேஜர் தீவிரவாத அமைப்புகளைச் சேர்ந்த மிக முக்கிய தலைவர்கள், பாகிஸ்தான முன்னாள் இராணுவ அதிகாரிகள், இன்றைய இராணுவ அதிகாரிகள் சப்போர்ட்டிங் தி டெரரிஸ்ட் அவங்கெல்லாம் வந்து இருந்திருக்கிறாங்கன்ற தகவலும், அவர்கள் அனைவருமே கொல்லப்பட்டாங்க தகவலும் கிடைக்கப்பெறுகின்றன. இன்னும் அஃபிஷியலாக எத்தனை பேர் இறந்தாங்கன்ற விஷயம் வெளியாகலை மக்கள். ஏன்னா 600 பேருக்கு மேலே இறந்துட்டாங்கன்றது ஒரு அன்அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக வந்துட்டு இருக்கு வெளியே. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஜெய்ஷ் இ முகமதுடைய தலைவரான மசூத் அசார் அப்படிங்கிற நபருடைய குடும்பத்தார்கள், அவங்களுடைய தங்கச்சி புருஷன், அவங்களுடைய இன்னும் சொந்தக்காரங்களாம் சேர்ந்து ஒரு 12 பேர் இறந்து போயிருக்காங்கன்றது அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை மசூத் அசாரும் வந்து உறுதிப்படுத்தியிருக்கார். இந்த இடத்துல ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தொய்பா அண்ட் ஹிஸ்புல் முஜாஹிதீன், ஸோ இந்த 3 தீவிரவாத அமைப்புகளை சேர்ந்த மிக முக்கியமான கேம்ப்பு, மிக முக்கியமான தலைவர்கள்லாம் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற தகவல் வெளியாகுது மக்களே. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் பார்க்க வேண்டும். இவங்க கேமோஃப்ளேஜ் பண்ணியிருக்காங்க, ஹாஸ்பிட்டலாக மாற்றி வச்சுருக்கிறாங்க, ஸ்கூலாக மாற்றி வச்சுருக்காங்க. இந்த இடத்த நம்ம போய் அட்டாக் பண்ணிட்டோம். இப்போது இந்த விஷயத்தில் பாகிஸ்தான் என்ன அடுத்த பண்ண போகுது அப்படிங்கிறதை காத்து பார்த்துட்ருக்குறோம். ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்னால் வெள்ளைக்கொடி காட்டுறாங்க இந்தியாவுக்கு. எப்படின்னால் இப்போ இந்த ஒரு அட்டாக்கு நம்ம எந்த அளவுக்கு ப்ராப்பராக பண்ணியிருக்கோன்னு பார்த்தா மக்களே, ஜென்ரலாகவே இப்படி ஒரு பஹல்கம் மாதிரியான அட்டாக்கு இந்தியா நடத்திட்டானுங்க, டெரர் அட்டாக் நடத்திட்டாங்கனால் அடுத்தது நம்ம வந்து ஒரு அங்கே உள்ள ஆர்மி பேஸையோ இராணுவ தளவாடங்களையோ அடிப்போன்றது தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் முக்கியமாக நிறைய இடங்களில் ஃபேக் டென்ட்ஸ் போட்டுட்டு இங்கே தான் வந்து தீவிரவாத அமைப்புகள்லாம் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேக் டென்ட்லாம் போட்டு வச்சுருந்துருக்கிறாங்க பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள். ஸோ பாகிஸ்தான் இராணுவம் சேர்ந்தவர்கள் இந்த ஃபேக் டென்ட்டை மேலேருந்து பார்த்துட்டு இங்கே தான் தீவிரவாத அமைப்பு இருக்கிறாங்க, ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்கன்றது நம்பி குண்டு போட்டு போவாங்கன்னு எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் நம்ம RNW அங்கே வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணி இப்போ எங்கே இடத்த மாற்றிருக்கானுங்க, எங்கெங்கே இருக்கிறாங்கன்ற முதற்கொண்டு கண்டுபிடிச்சி சொன்னதின் விளைவாக அந்த ப்ராப்பரான இடத்துல 9 இடம் டார்கெட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா உலக நாடுகள் என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த ஒரு டெரர் அட்டாக் நடந்துச்சு இந்தியாவில், அதற்கு ரெட்லியேட் பண்ணும் விதமாக அங்கே இருக்க டெரரிஸ்டோடைய குரூப்பையும் கேம்பையும் அதை மட்டும் இந்தியா அடிச்சிருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, இதுவரையில் நடந்த பஹல்கம் அட்டாக்குக்கும் எங்கள் சம்மந்தம் கிடையாது, நாங்கள் எதுவுமே சப்போர்ட் பண்ணலை, அண்ட் பாகிஸ்தான் டெரரிஸ்டை சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு அவங்க வெளியிட்டுருக்காங்க. ஆனால் அதே பாகிஸ்தானுடைய இராணுவ மினிஸ்டர் சொல்கிறாரு 20 வருஷமாக நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கோம்னு சொல்கிறாரு. இப்போ இந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ டெரரிஸ்டோடைய பேஸை நம்ம உடைச்சிருக்கோம், அடித்து தகர்த்துட்டோம். இப்போ அடுத்தது பாகிஸ்தான் ரிலேட் பண்ணும் விதமாக அவர்கள் நம்மளுடைய ஆர்மி பேஸையோ இல்லை நம்மளுடைய வேறு ஏதாவது காஷ்மீரையோ அவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க, ஸ்ரீநகர் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னால் என்ன மாதிரி எடுத்துக்கொள்ளப்படும் உலக நாடுகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, அவங்க டெரரிஸ்டோடைய இடத்த அடித்தாங்க, அதற்கு காரணம் அவங்க ஊரில் வந்து கொண்டானுங்க. இப்போ நீ ஏன் பாகிஸ்தான் ஒரு கண்ட்ரியாக நீ ஏன் ரிலேட் பண்ணுற, உனக்கு என்ன அவசியம் வேண்டி கிடக்கு, நீ இப்போ டெரரிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணுறியா, நடக்கெல்லாம் கொடுத்து வச்சுட்ருக்கியா அப்படிங்கிற கேள்வியை கேட்பார்கள். ஒன்று. இப்போ பாகிஸ்தானில் உள்ள மினிஸ்டர்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அந்த இடத்துல டெரரிஸ்ட் கிடையாது, அங்கே யாருமே கிடையாது, அங்கே பொதுமக்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜெய்ஷ் இ முகமதுடைய மசூத் அசார் சொல்லியிருக்காரு, அவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு 10 பேர் இறந்து போயிருக்காங்க, 2 பேர் ரிலேட்டிவ்ஸ் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்கிறாரு. அப்போ மொத்தம் 12 பேர் இறந்து போயிருக்காங்க. அப்போது இந்த ஜெய்ஷ் இ முகமதுன்றது என்ன அமைப்பு, அது தீவிரவாத அமைப்பு தானே, அதை சேர்ந்த மசூத் அசாருக்கு ஏழைகள் கொடுத்து வச்சுருக்க அந்த இடத்துல அப்படிங்கிற கேள்வியெல்லாம் முன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதனால் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இதற்கு மேல் இந்தியா தாக்குதல் நடத்தினால் நாங்கள் ரிலேட் பண்ணுவோம்,
இதுக்கு மேலே இந்தியா தாக்குதல் நடத்தாமல் இருந்தால் நாங்கள் பார்டரில் உள்ள பதட்டத்தை குறைப்போன்னு அறிக்கை விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் சைனா கிட்டேருந்து வாங்கின JF-17 அப்படிங்கிற விமானம் வந்து ஒரு ஏர் ரைடுக்காக காஷ்மீருக்கு வந்திருக்குது, ஸ்ரீநகருக்கு வந்திருக்கு. அதை நாம் உடைத்து விட்டோம். இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க, நாங்கள் வந்து எந்த ஒரு போருக்கும் வரல, நாங்கள் JF-17 எடுத்துக்கிட்டு நாங்கள் ரைடு தான் வந்தோம், ஸ்ரீநகர் மேலே பறந்து போச்சு, அதை பார்த்து அதை தகர்த்துட்டாங்க இந்தியா, இது எங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்பட்டுச்சுன்னு அழுதுட்டுருக்கானுங்க. ஸோ ஒரு பக்கம் JF-17 வந்து வெடிக்க வச்சதுக்கு அவங்க அழுதுட்டுருக்காங்க, இன்னொரு பக்கம் இதுக்குமே தாக்குதல் பண்ணாதீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த தாக்குதல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்டர்ஸில் உள்ள பதப்பதப்பை குறைச்சிரோன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதுக்கு மேல் பாகிஸ்தான் ரிட்லியேட் பண்ணாங்க, ஸ்ரீநகர் எதாவது அட்டாக் பண்ணாங்க அப்படின்னால் இது போராக அறிவிக்கப்பட்டுவிடும். ஏன்னால் இதுவரைக்கும் இது போர் கிடையாது மக்கள். டெரரிஸ்ட் குரூப்பு நம்ம நாட்டில் 26 பேரை வந்து கொன்னாங்க, அது டூரிஸ்ட்டை கொன்னாங்க. அதற்கு எதிர்வினை ஆற்றும் வகையில் நாம் டெரரிஸ்டோடைய கேம்பை உடைச்சிட்டோம். அங்கே உள்ள பல தீவிரவாதிகள் இறந்து போயிருக்காங்க, தீவிரவாதிக்கு சப்போர்ட் பண்ண இறந்து போயிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் லைன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து உள்ளே போய் நம்ம ரஃபேல் அடிச்சுட்டு எல்லாரும் பத்திரமா வந்துட்டாங்க இந்தியாவுக்கு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்தியாவால். இதனை பார்த்து மிரண்டு போயிருக்காங்க பாகிஸ்தான் சொல்லலாம். இதற்கு மேல் அவர்கள் ஏதாவது தாக்குதல் பண்ணாங்கனால் இது போராக அறிவிக்கப்பட்டுவிடும். இதற்குத்தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எதாவது ட்ரீட் பண்ணுவாங்க பாகிஸ்தானு. அப்படி பண்ணால் இது போராக அறிவிக்கப்பட்டு விட்டால் பொதுமக்கள் என்ன காஷனில் இருக்கணுன்றதுனால தான் போர் ஒத்திகையை பார்த்துருக்காங்க மக்களே. ஸோ நேற்று பூரா போர் ஒத்திகையை பார்த்துருப்போம். அதில் வந்து சைரன், அப்படி சப்போஸ் சைரன் வந்து அடிச்சிட்டாங்கன்னா பொதுமக்கள்லாம் வந்து கீழே படுத்துக்கணும் அப்படின்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த போர்க்கால அடிப்படையில் என்னென்ன நம்ம பொதுமக்கள் செய்யணுன்றத ஒத்திகையை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் எதற்கென்றால் பாகிஸ்தான் ரிட்லியேட் பண்ணாங்கனால் அடுத்து இது போராக அறிவிக்கப்பட்டு விட்டு இந்தியா பாகிஸ்தான் வார் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்போது பார்க்கும் பொழுது பாகிஸ்தான் ரிட்லியேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிகிறது. ஏனென்றால் இவ்வளவு துல்லியமாக அந்த பாகிஸ்தான் இராணுவத்துக்கு யாருமே இறக்கலை, பாகிஸ்தானில் உள்ள பொதுமக்கள் யாருமே இறக்கலை, இறந்தது பூராவுமே டெரரிஸ்டோடைய குரூப் தான் இறந்து போயிருக்காங்க. ஸோ அப்படி துல்லியமாக நம்ம வந்து ஒரு அடிப்போம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கவில்லை பாகிஸ்தான், ஏன் உலகம் எதிர்பார்க்கவில்லை. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக இந்த விஷயத்தை பற்றி பேசப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த சம்பவம்னு சொல்லலாம் மக்களே. இதற்கு மேல் பாகிஸ்தான் வந்து திருப்பி அடித்தால் பாகிஸ்தானுடைய முக்கிய தளவாடங்கள் ஆர்மியோடைய மொத்த பேஸும் காலி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்தியன் ஆர்மி. ஸோ இந்த முட்டாள்தனத்தை செய்வதற்கு பாகிஸ்தான் விரும்ப மாட்டார்கள். ஆனால் இன்னொரு ஆங்கிளும் இருக்குது. ஏன்னால் பாகிஸ்தானுக்குடைய தீவிரவாத அமைப்புகளை வந்து அவங்க சரிசெய்ய பண்ணியாகணும், அங்கே உள்ள மக்களை சரிசெய்ய பண்ணியாகணும். ஸோ பாகிஸ்தான் மக்கள் இதனை எதிர்பார்க்கவில்லை. ஏன்னால் இப்போ வந்து பாகிஸ்தான் எமர்ஜென்சி அறிவிச்சிட்டாங்க, எமர்ஜென்சி ஸ்டாண்ட் போயிட்டுருக்கு பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு. இதற்கெல்லாம் காரணம் தீவிரவாதிகள் செய்த தாக்குதல் அப்படிங்கிறது அங்கே உள்ள மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இதனை அவர்கள் விரும்பவில்லை, போரை விரும்பவில்லை. நாம் நிறைய விஷயம் பார்த்துருப்போம் மக்களே. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த போரை எதிர்த்தும் இந்த தீவிரவாதத்தை எதிர்த்தும் இந்த பஹல்கம் அட்டாக்கை எதிர்த்துமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மக்கள் இதனை விரும்ப மாட்டார்கள், ஆனால் தீவிரவாத அமைப்புகள் விரும்புவார்கள். அதற்காக பாகிஸ்தான் இப்பொழுது தீவிரவாத அமைப்புக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இந்தியாவை திருப்பி அடித்தாங்கனால் பாகிஸ்தான் இன்னும் அதிக நஷ்டத்தை சந்திக்க வேண்டியது ஏற்பட்டுவிடும். இல்லை அப்படி பண்ணாமல் அந்த அமைப்புகளை அடக்கி வச்சுட்டு இதுக்கு மேலே பண்ணால் நமக்கு தான் லாஸ்ன்றதை புரிந்து பார்க்கலாம். நமக்கு நினைக்கிறேன் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.